ஹலோ எல்லாரும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருப்பி அதே கெட்டப்பு அடுத்த வீடியோவில் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பரிதாபங்கள். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பாவங்கள். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி 1, 10, 19, 20, 26 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க மிகவும் பெரிய ஆளா தான் வருவாங்க. ஆனா செருப்படி சாணியடி வாங்கித்தான் பெரிய ஆக முடியும். அதான் அவங்களோட ஜாதகமே சொல்லுது. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. இந்த ராசிக்காரங்க எல்லாமே ரொம்ப நல்லா திங்க் பண்ணுவீங்க. நான் தான் சொல்றேனே, சக்தியா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? மீன ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சரிப்பட்டு வராது. ஆனாலும் நான் கண்டுபிடித்த ஒரு பரிகாரத்தை சொல்றேன். கும்மாங்குத்து வாங்க போகும் கும்ப ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டிரம் அதிகமா இருக்கு. வாயை திறந்து எல்லாருக்கும் கும்பராசி பாத்தீங்கன்னா இது கும்பராசி ரொம்ப நல்ல இதுல இருக்கு. இப்போதைக்கு வந்து 100க்கு 100 மார்க். என்ன பண்ண போற? போன உடைக்க போறான். அதுக்கு ஓ போன் ஓடடா. நான் ரோட்ல நின்னு நான் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு ஏன் போன் உடைக்கிறாங்க? வாழ்க்கையில வந்து விளையாடுறாங்க பூந்துக்கிட்டு. நம்ம வாழ்க்கை நம்ம விளையாடு எல்லாம் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்னங்க ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்காங்க? ஜோசியம் நான் தெரியாம கேக்குறாங்க. ஜோசியம் பாக்குறாங்க. பாதி பேர் வந்துட்டாங்க. 8 கோடி பேர் 4 கோடி பேர் ஜோசியம் பாக்குறாங்க இறங்கிட்டாங்க. எப்படின்னா தெரியாது. 30 வயசு ஆயிடுச்சா? ஆமா. கல்யாணம் ஆகல கரெக்டா? விரக்தியா இருக்குமே. பொண்ணா வரும் என்னத்தையா சொல்லி தட்டி கிழிச்சிருவாங்க. சேராது ஏதாவது இந்த ஜாதகத்துக்கு இது இருக்குங்க, அதுக்கு அது இருக்குங்க அப்படிதான் சொல்லி கலச்சு விட்டு போயிடுறாங்க. அப்படியா? யார் என் பக்கத்துல நிக்கிறாரா? அவரா? ஒன் பீஸ் டிஷர்ட்டா? ஒன் பீஸ் தான் போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டிருக்காரு. பொண்ணு கிடைச்சிருச்சா? பொண்ணு சூப்பரா இருக்குமா? ருக்மிணி வசந்த் மாதிரி இருக்குமா? ஏங்க அவரே வேணாங்கிறாரு. வேணுமா? அப்படியா? சரி ஓகேங்க, அவருக்கு ஓகே பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார், ருக்மிணி வசந்த் மாதிரி வேணுமா? இப்ப சொல்லுங்க ஜோசியம். இல்ல இருக்கு, உண்மைதான் அது சத்தியம். ஆனா வந்து நடக்க லேட்டா நடக்குது. அப்ப இருக்குன்றீங்க. ஜோசியம் உண்மை, ஆனா அந்த பொண்ணெல்லாம் பொய். சும்மா சொன்னேன். பைத்தியக்காரன். உன்னை யாருன்னு எனக்கு எப்பறம் தெரியும்? எனக்கு எப்பறம் போன் வரும்? வாழ்க்கையில விளையாண்டா இவனும் சேர்ந்து விளையாடுறாங்களே. ஜோசியம்னா பொய்யே நம்பாதீங்க. ஹலோ, ஏய் என்னடா இது? ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடா என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க வச்சுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன் நானு. எப்படா கல்யாணம் பண்றது உனக்கு? வேணாம், எனக்கு கல்யாணமே வேணாம். ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நடக்காது. ஜாதகம் பார்க்காம எப்படா கல்யாணம் பண்றது உனக்கு? நீ அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா கொண்டு இந்த பொண்ணை காட்டுங்க. தேவலாம் பொண்ணை காட்டிட்டு அப்புறமா அது வந்து அப்புறம் நான் ஆசையை வளர்த்துட்டு போகும்போது இல்ல ஜாதகம்லாம் பார்த்து ஒரு பிள்ளை வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அந்த பிள்ளை போட்டோ பாரு. அப்படியா? பாரு, நல்லா இருக்கா பாரு. நான் பாக்குறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன். சரி சரி விடுங்க. அது நல்லா இருக்கு. இந்த காதல் கொண்ட சோனியா அதுதான் மாத்திருக்காங்கப்பா. அழகா இருக்கா. ஆனா பொண்ணுக்கு மூல நட்சத்திரமா? பொண்ணு நீ கல்யாணம் பண்ணினா நான் செத்துருவேன்ட்டாங்க. அதனால அந்த பொண்ணு வேணாம். எதுக்கு அப்புறம் போட்டோ காமிச்சீங்க? இல்ல என்ன ஜாதகம் சொல்லணும்ல. மூல நட்சத்திரம் ஏன் காமிக்கிறா? இல்லடா, என்ன பைத்தியம் பிடிச்ச வைக்காது. காமிச்சாதான் நான் உனக்கா பொண்ணு பாக்குறேன்னு தெரியும். அதனாலதான் ஒரு போட்டோ அனுப்புறேன். இப்போ வந்து மூல நட்சத்திரம்னா யாருக்கு பாதிப்பாகும்? தம்பி எனக்கு ஆகுமா? இல்லடா, எனக்கு தாண்டா ஆகும். ஏதாவது பரவாயில்ல, ஆயிட்டு போகுது. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஓகே பொண்ணு. என்ன பண்ண போற நீ? கல்யாணம் பண்ணாம என்ன பண்ற? பொண்ணு வேணாம். நீ எதுக்கு போட்டோ காமிச்சப்பா? அந்த பொண்ணை கட்டு. நானு அப்படியே சாக சொல்றேன். அதுக்காக முடியாது. அப்ப நீ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி வைய. வேறதா பொண்ணு பாருங்க. பொண்ணை பாக்குறேன். வையே வை போறோம். இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த போட்டோ பாரு. போட்டோ பாக்க ஜாதகத்தெல்லாம் பாத்துட்டு சும்மா பாரு. நல்லா இருக்கா? எப்பா இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா அது பொண்ணு கிடையாது. ஏய் நானே டெவலப் பண்ணது. இப்பதான் ஏய் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்டா. ஐயோ டென்ஷன். கல்யாணம் பொண்ணு வந்து டீ குடு. அப்புறம் அப்படி தெரியாம அப்படி எடுக்கிற மாதிரி எடுங்க. ஒரு ரொமான்டிக்கா எடுங்க. லுக்கு நாங்க லுக்கு திருப்பி போயிட்டாங்கம்மா. போயிட்டு திருப்பி வாயா ஒதுங்குது. வாய் தீய பார்த்தது இல்லையா சார்? கொஞ்சம் நீங்க ரொமான்டிக் ஏதாவது ரீல்ஸ் நல்லா வரும். வராது திருப்பி வரலாம். ஓகே என்கிட்ட கேட்க அங்க இருக்க ரீல்ஸே புடிச்சு போச்சு. இப்படி பண்ணா எப்படி ரீல்ஸ் வரும்? ஒண்ணும் வராது. சரிங்க திராட்சை வச்சோம்னா அந்த ஓனாய் திராட்சையை கவி கவி தின்னுச்சு. சீ புளிக்குதுன்னு போச்சு. நாங்க அந்த கதை மாதிரி இருக்கும்.
ரீசெண்டா கொஞ்சம் ரொமான்டிக்கா போடுங்க சார். ரொமான்டிக்கா வர மாட்டேங்குது அவருக்கு. ஒரு ரொமான் என்னங்க எப்படியா புரிய வைப்பேன் நான்? ரீல்ஸ் எப்படிங்க நல்லா வரப்பா? ரீல்ஸ் வராதுங்க. இன்னைக்கு மாப்பிள்ள ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. என்ன இருக்கீங்க நீங்க? ரீல்ஸும் வர எடுக்க முடியல அவர் கலக்கிட்டு. இல்ல நீ போங்க, நீ இப்போ உள்ள வரணும். ரீல்ஸ் வரல அவ்வளவுதான். மாப்பிள்ள யார் தெரியுமா? ஃப்ளெக்ஸ்ல பாத்தியா இல்லையா? டேய் ரயில்வேஸ்ல வேலை பாக்குறான்டா. ரீல்ஸ் எடுக்க வரலையே. ரீல்ஸ் எடுக்க வரல. சம்பளம் என்ன தெரியுமாடா? ரீல்ஸ் வரலங்க. ரீல்ஸ் எப்படி? அதெல்லாம் உங்க வீட்ல போறேன். ரீல்ஸ் என்ன காம்ப்ளிமெண்ட் நான் பண்ணுவேன் நான். டேய் யார் நீ? போட்டோகிராஃபர்னா போட்டோ எடுத்தோமா, சைடுல நின்னு கேண்டிட் எடுத்தோமா, கேட்டப்ப போட்டோ தராம எஸ்கேப் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்க கூடாது. நாங்க ரீல்ஸ் எடுத்து கொடுக்க காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம். என்ன ஏதோ பார்ல வேர்க்கடலை குடுக்குற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ங்கற? பொண்ணு பக்கம் வரதுன்னா ரீல்ஸ் எடுக்கணுங்க. பொண்ணுடைய ஏத்தி பாக்குறது, இங்க இந்த கையை காட்டுறது, அப்படியே பொண்ணுடைய டீ எடுத்து வர்றது, அவருடைய வயிறு காய் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது, அப்புறம் ரொமான்டிக் லுக் விடுறது. டேய் நிறுத்துடா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாத்தையும் ஒரு ரீலா போட்டு ஃபைனலி அப்படின்னு போட்டு இதுதான் ஒரு பாட்டை போடுவீங்களா? ஆமா. ஏண்டா மூதேவி, இதெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்றவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டோம் அண்ட் ஃபைனலி இதெல்லாம் நடந்துச்சுன்னு போட்டாங்க. ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த வீடியோ? அரேஞ்ச் மேரேஜ்னால இது நாங்க பிசினஸா மாத்திட்டோம்ல. பிசினஸா? திஸ் இஸ் பிசினஸ். எஸ், இதுதான் ஒரு பாட்டு போடுறீங்களா? அதையாச்சும் கொஞ்சம் புது பாட்டா மாத்தலாம். இது வந்து பாட்டுனாலே அந்த பாட்டை எடுத்துருவாங்க. பொண்ணு பார்க்க போறதுன்னா இதுதான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன், தான் நட்டம் தங்கா நட்டம். டேய் நிறுத்துடா, எதுக்கு நான் சிக்கி அடிக்கிறீங்க? இப்படி வரே போறவங்க ரீல்ஸா எடுத்துக்கிறீங்க. நான் கல்யாண வீட்டுல எவன்டா வேலை பாக்குறது? யார் வேலை பாக்குறது? போனா தமிழ்நாடு எப்படி உருப்படும்? சரிங்க, நீங்க யாருங்க? நான் கேட்டரிங் வேலைக்கு வந்தேன். ஓ, நீ வேலையை பார்க்க தேவையில்லாம வந்து கேமரா கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. மேடம் வாங்க மேடம். ஃபோன் நம்பரை வாங்கிட்டோம். சரி, காலை போட்டு பாப்போம். ஹலோ ஹலோ, யாரு பேசுறேன்னு கண்டுபிடிங்க பாப்பா. சுதாகர் தானே பேசுறீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ட்ரூ காலர்ல பேர் வருதே முண்டமே. சரி சரி சரி, எனக்கு தெரியாது வந்திருக்கேன். என்னடா என்ன யார்கிட்ட போன் பேசிக்கிருக்கா? ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரெண்டு கிட்ட தானே பேசுறா. அந்த பிள்ளை கிட்ட எதுவும் இப்போ பொண்ணு கிட்ட எதுவும் நம்பர் வாங்கி பேசுறலாம் வைக்காத. என்ன பூதான் வச்சுட்டு வந்திருக்கோம். இதுக்கு கொஞ்சம் நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறலாம் பேசிக்கலாம். சரி, என்னடா ஒன்னு நேரக்குள்ள இருக்காது. நான் எங்க பேச போறேன்? பேசாதீங்க, சொல்றத கேளு. பெரியவங்க சொன்னா சரின்னு கேளு. சரி, எடுத்து பேசாத. சரி, கண்டதையும் பேசக்கூடாது, சரியா? சரி சரி. ஹலோ ஹலோ, எங்க அப்பாவோட பேசுறாங்க. எங்க அப்பா கொஞ்சம் லூசு. அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு வேற என்ன, எதுக்கு போன் பண்ணீங்க? சும்மா உங்ககிட்ட பேசலாம்னு ஆசையா இருந்தது. சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசலான்னு. இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்னது? எல்லாரும் இருந்தாங்களா? கேட்க முடியல. கேளுங்க. பேட் ஹாபிட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி இல்லையா? எதுவுமே இல்லையா? கம்ப்ளீட்லி இல்லையா? இல்ல அக்கேஷனல் அந்த மாதிரி? என்ன சிரிக்கிறீங்கன்னா அப்ப இருக்கா? இல்லங்க, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் அக்கேஷனலா குடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வர்றது, அப்படிதான் குடிப்பேன், என்னால நிறுத்த முடியலன்னு சொல்லி இப்ப அவனை வந்து அந்த இந்த டீடாக்ஸ் சென்டருக்கு எல்லாம் கூட்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் பொய்யெல்லாம் உங்கள்ட்ட சொல்லல. அக்கேஷனலா குடிப்பீங்களா? அக்கேஷனல்னா உங்க டிக்ஷனரியில அக்கேஷனலுக்கு என்ன அர்த்தம்? எப்பயாவது வரும்போது. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே எப்பெல்லாம் வரும்? எப்பயாவது வரும். அது வரும், வருஷத்துல ஒரு தடவை தானே வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15-20 பேர் இருக்காங்க. மாசத்துக்கு ஒண்ணுன்னு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு. ஆமா, வரும். அப்புறம் ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தா இது பண்ணுவோம், ரொம்ப சோகமா இருந்தா பண்ணுவோம். அப்புறம் வந்து சாட்டர்டே ஆச்சுன்னா பண்ணுவோம். வீக்லி எத்தனை வாட்டி குடிப்பீங்க? 1-2 தடவை. 1-2? 2 தடவை குடிப்பீங்களா? 1. சரி, ஓகே, என்கிட்ட சொல்லிட்டீங்க. கரெக்டா? நம்ம நாளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா ஒரு வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது வந்து அக்கேஷனல் இல்ல. 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு மாதிரி கெட் டுகெதர், அது வந்து அதுதான் அக்கேஷன். இது வந்து குடிதான். இது குடி பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, அப்புறம் நான் சும்மா பிராங்க் பண்ண நானு. ஹலோ ஹலோ, அப்படி ஒரு தேவைடா. அவங்கள தூக்கி போட்டு சங்கல மிதிக்கிறா. அவன என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? அதெல்லாம் என்ன அப்படி புள்ள வளர்த்திருக்கேன் நானு. என்ன அவ்வளவுதான் பாத்துக்க. என்னப்பா ஏன் கோபப்படுறீங்க? பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பையன் பேசுறேன்டா. கேக்குறேன். ஏன் யார்கிட்ட சண்டை போடுறீங்க? பிள்ளை வளர்க்கற என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன பிள்ளைய பார்த்து குடியாரன்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஆமா, அந்த பொண்ணு கிட்ட நீ வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லையா வாரத்துக்கு 2 வாட்டி குடிப்பேன்னு சொன்னியா? அப்படி நீ என்கிட்டயே வந்து பேசுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நாக்கு மேல கொல்லப்பட்டு பேசுற? நாக்கு அறுத்து
விட்டுருவேன். என் பிள்ளை பத்தி பேசுற நீ? என் பிள்ளை குடியாரனா? எனக்கு அரசல் பொருசா ஒரு மேட்ரு தெரிய வந்துச்சுடா தம்பி. அவங்க வீட்டுக்கு என்னம்மான்னு கேட்க போனேன். அந்த பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், அவருக்கு சின்ன சின்ன பேட் ஹாபிட்ஸ் இருக்கு, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பாரா, அவரை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன பேசுறது? உங்க அப்பா அவங்க வர சொல்லுமான்னு. அந்த ஆளு வந்தான், கீழே 5 ரூபா கடைக்கு பாருன்னு குனிஞ்சான். உனிய வச்சு குத்துன்னு குத்தி, என்னடா பிள்ளை வளர்த்திருக்க, என் பிள்ளைய தப்பா பேசுதுன்னு கல்யாணத்தை அங்கேயே நிறுத்தி பைசல் பண்ணி கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி புண்ண பிடிச்சிருக்காமா என்ன? கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல. சாரி கேட்டுறேன் போயிட்டு. என்ன சாரி கேட்கறேன்? வேணாப்பா, லைட்டா குடிப்பேன். குடிப்பியா? அப்பப்ப குடிப்பேன், தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பப்ப குடிப்பேன். நான் போய் பொண்ணு குடிப்பியா? குடிப்பியா? ஆமா, அப்பா குடி பியா. ஏப்பா உம்மா அதே பேசிருக்கான். சாமான் மட்டும் நெஞ்ச பிடிக்க முடியாது. ஏப்பா ஐயோ ஒரு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளேயும் நாங்க படுற பாடு இருக்கே. ஏற்கனவே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அந்த பொண்ணை கண்ணை அப்படி வச்சிருந்தோம். அந்த பொண்ணு இது ஒண்ணு நல்லா இல்ல பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்ட பட்ஜெட்? 10,000-15,000 மொத்த குடும்பத்துக்கே எடுக்கணும்னு சொல்லி 10,000 ரூபாய் பொண்ணுக்கு 5,000 ரூபாய் சுத்தி இருக்கு உங்களுக்கு. அந்த புள்ள அதுக்கு மட்டுமே 20,000 ரூபாய்க்கு புடவை தூக்குது. 20,000 தூக்கு. மத்தவங்களுக்கு சேர்த்து 15,000 35,000 ரூபாய்க்கு பட்ஜெட் இருக்கு. எப்படி செட் ஆகும்? செட் ஆகாது. அது கூட பரவாயில்ல. உங்க மாமியாரியை பத்தியா, ட்ரெஸ்ஸ பத்தியா, குர்த்தி மண்டைய பத்தியா, அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. கடைக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னையெல்லாம் இந்த மாதிரி கூட்டு வர வேணாம்னு சொல்லி தான் லாஸ்டா இருக்கணும். சரி விடுவா, கூட எல்லாம் வர முடியாது. நீங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லயே பாருங்க. அதுதான் கரெக்ட். நீ பேசிக்க. நீ அவன் சொல்றதெல்லாம் எனக்கு கண்டுக்காத. நான் நம்ம இறங்கி போயிட்டோம்னா ரொம்ப தலையில உட்காந்துட்டோம். என்னம்மா பாரு, அதெல்லாம் பாக்கலாம். இது பாரு, இந்த இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அவ்வளவா நல்லா இல்ல. அவ்வளவா நல்லா இல்லையா? அவ்வளவு நல்லா இல்ல. அப்புறம் ஆமா, அது கொஞ்சம் அவ்வளவா நல்லா இல்லதான். வேற இடத்துக்கு செலவு பார்க்க கூடாது. அப்படியா? கல்யாணத்துக்கு செலவு பார்க்க கூடாதுமா. அது சொல்ற புரிய மாட்டேங்குது. சரி அத்தை, இது நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு கட்ட முடியாது. ஆமா, இது நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு கட்ட முடியாதுல்ல. என்ன எக்கோவா? எனக்கு தெரியாதா? சரிம்மா, சேலை எப்படி? இந்த கலரை முதல்ல சூஸ் பண்ணி. இந்த கலர் கல்யாணத்துக்கு ஓகேவா? இந்த கலர் ஓகேவா? இந்த கலர் நல்லா இருக்கும். ஆமா, இந்த கலர் நல்லா இருக்கும். அம்மாடா நானு. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டானே. எப்படி இங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது? சரி மாமா, என்னமோ புடவை செலக்ட் பண்ணும்போது குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்னமா நீ வேமா அப்படி வேமா நீ சொல்றா? வாமா. அப்ப நான் வெளியே போணுமா? இல்ல, வெளியே போல. மாமியாரும் அம்மா பொண்டாட்டியோட உட்கார போறியா? அங்க பாப்போம். நீ வாங்க. இஎம்ஐ கார்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டியா? இல்ல, கட்டல. இந்த வாட்டி கட்டிடுவா. போமா, நீ போமா. கட்டு. புடிச்ச மாதிரி நீங்க பாருங்க, எடுங்க. நான் பாத்துக்கிறேன். அம்மா சமாளிச்சுக்கிறேன். ஓகேங்க. எங்க அம்மா க்ளோஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அதான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனா அது இப்பவே நடந்துருச்சு. அவ்வளவுதான். இன்னி எனக்கு மகன் கிடையாது. உனக்கு மருமகன், உனக்கு ஹஸ்பண்ட். தேவையில்ல, இவ்வளவு தேவையில்லம்மா. ஏமா பொண்ணு கிடைக்கிறது பொண்ணு நல்லா இருக்குல்ல. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும் போது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, விஷயத்த கேள்விப்பட்டேன். எல்லாம் உண்மைதானா? மாப்பிள்ள மரியாதை இல்லாம போச்சு. வீட்டுக்கு கும்பிட்டு பெரிய மனுஷன் இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா சின்ன பையன். அவன் வாழ்க்கைய அவன் பாத்துக்கிறேன்னு போயிட்டான்ல. நீ அவன் பாத்துக்கிட்டும் நான் விட்டுட்டேன். தலையிட போறது இல்லப்பா. நீங்க எப்படி மாமா இப்படி பேசலாம்? இப்படி பேசவா? அவன் தலையிட மாட்டப்பா. அப்படி பேசவா? நீங்க வேற விளையாண்டுக்கிட்டு மாமா அவன் போக்குல விட்டா அப்புறம் உங்க வளப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? என்னத்தான் வந்து வாயும் வயிறையும் ஒன்னா இருந்து உங்க வயிறு பெருசா இருந்தாலும் அவன் வயிறு. மாப்பிள்ள பழமொழி சொல்ல சொன்னா பாடி ஷேமிங் என்னையா சொல்ல வர? தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேற. அதத்தான் சொல்ல வந்தியா? இதே நீங்க இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா மாமா? பார்த்தாலும் ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிடுறாங்களே. இந்த ஊர் மத்தியில நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவன் பேர் வந்துச்சுன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் யார் முன்னாடி பிரஷர் மாத்திர போடுங்க மாப்பிள்ள. நாங்க பண்ணிடுவோம். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளவுதானே? பண்ணிடுவோம். உங்க பேருக்கு ஒரு அவப்பேர் வர விட மாட்டேன் மாப்பிள்ள. நம்ம பெருசாவும் எடுச்சே வேணாம். அதுக்குன்னு போட நான் என்ன வேற டீம் விட வேணாம். நம்மளால முடிஞ்சதான் நல்ல ஒரு டீசென்டா பண்ணி அனுப்பிடும். என்ன இருந்தாலும் ஆம்பளை பேல போயிட்டான். ஆமா மாமா, கூப்பிட்டா ரொம்ப இதா இருக்கும். நீங்களே கூப்பிடுங்க மாப்பிள்ள. ஆமா மாமா, உங்க மரியாதையாவே இருக்கணும். உங்களுக்கு மருமகனா வாடா.
சரிப்பா, மாமா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் சொல்லி ஒரு சின்ன மண்டபமா பிடிச்சி அவங்களுக்கு கால சாப்பாட்டை மட்டும் போட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம் வந்திருக்கீங்க வழிக்கு. நான் சொன்னேன் சரி ரைட்டு விடுங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, சரி பண்றத பண்றீங்க, கொஞ்சம் மண்டபம் பெரிய மண்டபமா பிடிங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ண வேண்டியது. ப்ரீ வெட்டிங் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் மாதிரி ஷூட் பண்ணி நாங்க எடுப்போம் போட்டோ ஷூட். அப்புறம் நான் வரது போறது சாரட் வண்டி மண்டபத்துக்கு மாப்பிள்ளை சாரட்டு வண்டி இருக்கு வச்சிருக்காங்க ஒருத்தருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேரு. அந்த 50 பேருக்கு போடணுமா இல்ல சட்ட துணி எடுத்துறணும்ல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எடுத்துறணும்ல, அது நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் வந்து கேட்டரிங் மதிய லஞ்சுக்கு வந்து பாபு கேட்டரிங் தான் இங்க வரணும். தேவை இல்லாம வேற யாரும் பிடிக்காது எங்களுக்கு. கேங்க பிடிக்காது. யாரு மாப்பிள்ள நம்ம மாறி பண்ண விட பெரிய சும்மா பெரிய கிண்டு விட்டுருவேன். சத விடுங்க. நெக்ஸ்ட் டிஜே நைட் வேணும். டிஜே என்ன லைட்ட போட்டு ஜிகி ஜிகின்னு ஆட்டோ ஆடுவாங்களா அந்த தான். பொம்பளையில எல்லாம் விட்டு ஆட விடுறது. பொம்பளையில இந்த சினிமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நாங்க ஆடுவோம். ஃபேமிலிக்கு கெட்டு அண்ணிய போடல, சும்மா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடுவோம். அது ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம இது மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. பயப்புள்ள எவ்வளவு ஆசை கனவை வச்சிருக்கான் பாருங்க. கல்யாணத்துல குடும்ப கௌரவத்தை அவ்வளவு காப்பாத்துறோம், அவ்வளவு கிராண்டா செய்யணும்னு நினைக்கிறேன் மாமா. அந்த கணக்கோட கணக்கா எனக்கு இவ்வளவு அகலத்துல இந்த பட்டு ஜரிகை ஒரு பட்டு வேஷ்டி அது மட்டும் வாங்கி கொடுக்க. ஏன்னா முன்னாடி இப்படி நிக்கணும் பாத்துக்கலாம் மாப்பிள. கை தண்டிக்கு ஆமா கைகளுக்கா மாப்பிள. மாப்பிள இந்த சட்டை எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருக்கு மாப்பிள. டிராவிட் கொண்டு வந்த சட்டை இந்த அளவு கரெக்டா மாப்பிள? அளவு சட்டையா மாமா? அளவு சட்டையே தான் மாப்பிள. பரதேசி நாய உன்னால சும்மா போய் பண்ணாம நீ சொன்ன ஒரே காரணத்துக்கு அந்த நாயை கூப்பிட்டு பேசினா லிஸ்ட பாத்தியா? 15 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காண்டா பில்லு. ட்ரோன் கேமரா, டிஜே லைட், டிஜே டிஜே கேக்குது. இந்த மீச இருந்தா தானே நீ கேப்ப. டேய் அவனை கூட விட்டுருடா. நீ என்ன கேட்ட? கையகல சரிக வேணுமா? கையகலத்துக்கு வைங்க. கைய காலகலத்துக்கு பாக்குறியா நீ? காலகலம் நானே வாடா எப்படி கட்ட போறேன்னு தெரியல. அடுத்த மாசத்துல என்ன கொடுமை பாருங்க. ஒரு குரங்குக்கே நிம்மதி இல்லையே, மனுஷன் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? குரங்கு பஞ்சு என்ன பாவம். பஞ்சு பாவம். பஞ்சு ஒரு குரங்குடா. சக குரங்குகள் எப்படி மனுஷன மாதிரி தானே இருக்கு. இதுல தானே வந்துச்சு. போன மாசம் பெண்குயின், இந்த மாசம் குரங்கு, அடுத்த மாசம் யாரும் என்ன எப்பா என்ன கொஞ்சம் பாரு. எனக்காக ஃபீல் பண்ணு கொஞ்சம். கல்யாணத்துக்காக நான் கண்ணீர் விட்டுக்கு இருக்கேன்டா. எனக்காக கண்ணீர் விடுப்பா. உனக்காக தான் ரத்த கண்ணீரை விட்டுக்கு இருக்கேன். நான் பொண்ணு கிடைக்கலையா? உனக்கு தான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்ல அந்த பொண்ணு பார்த்தா தானே கிடைக்கும். பொண்ணு பார்க்காம நான் பொண்ணு பார்க்கல. பாருங்க பார்த்தா தானே கிடைக்கும். பாடத்துக்கு போகணும்ல. கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்கலன்ற என்ன எவ்வளவு எப்பல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சா? ஒரு மாதம் போகல வேலைக்கு. ஒரு மாசம் பொண்ணு கிடைக்கல. ஆஹா கல்யாணமே ஆகாது, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட வேண்டிய ஒரு காரணத்துக்காக வேலைக்கு சேர்ந்திருக்கேன். போறேன்ல எவ்வளவு படிச்சு சொன்னேன். சொன்ன மாதிரி பிளஸ் 1ல குரூப் எடுத்தியா? நான் காலேஜ்ல நான் சொன்னதை நீ படிச்சியா? காலேஜ் முடிச்சவனே நான் சொன்னேனேடா இத்தனை வயசுல வேலைக்கு போ, இந்த டைம்ல போயிருந்தீங்கன்னா நடக்க வேண்டிய நேரத்துல நடந்ததெல்லாம் செஞ்சிருக்கலாமே. காலத்தே பயிர் செய்யு சொன்னாங்களேடா. இன்னும் 2 மாசம் விட்டோம்னா உனக்கு பொண்ணு. ஆமாடா வந்து என்னடா கேக்குறடி? உன்னை பார்த்தாலே எரிச்சல் வருதுவனே. ஏன்டா முன்னாடி வர்ற? இதெல்லாம் ஏன் முன்னாடி வர்ற? காலையில நிம்மதியா ரீல்ஸ் பார்க்கலாம்னு பார்த்தா குரங்கு போட்டு மனசை கஷ்டப்படுத்துறாங்க. திரும்ப இந்த குரங்கு வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணுது. அவ்வளவு கஷ்டமா இருக்காங்க இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ஊர்ல. ஆமா ஆக்சுவலி ஒரு பொண்ணு நம்ம இங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் இப்போ ப்ரொஃபைல் பண்ணி நான் பாக்குறேன். எனக்கு பாவமா இருக்கு. ஒன்னொருத்தர் ரிஜெக்ட், அவளுக்காக ஒன்னொன்னு ரிஜெக்ட் ஆக்செப்ட் பண்றதுக்கு எனக்கே பாவமா இருக்கு. நம்ம ஒரு மைண்ட்ல ஒரு என்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் வச்சிருக்கோம்ல, அந்த குவாலிட்டிஸை கிடைக்கிற வரைக்கும் நாம அது ரிஜெக்ட் தானே பண்ணிட்டு இருக்கோம். அது பாவமா இருக்கு எனக்கு பண்றது. அப்ப ஐ திங்க் அந்த மாதிரி ரிப்ளை அவங்களுக்கு யாரும் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த இப்படியெல்லாம் கமெண்ட் அட்லீஸ்ட் ரிப்ளை பண்றதுக்கு நன்றி. அதுல இவ சொல்றாள் ஏதோ காரணம் சொல்லி போயிடுறாங்கன்னு. நான் அது காரணமே சொல்ல, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டிக்ளைன் பண்றேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் அதே காப்பி பேஸ்ட். இவ வந்து சம்பாதிக்கிறா, நல்லா குவாலிஃபைடு, வேலை பண்றா. இனி திருப்பி இப்போ இங்க இருக்கா, இனி திருப்பி வாபஸ் இந்தியாவுக்கு போவா. இந்தியாவுக்கு போய் அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதான் நிறைய என்ன இந்த வேலை
பண்ண சொல்லி நான் அவ முன்னாடியே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது பண்ணேன். அப்போ இது ஒருத்தர் சேலரி வந்து ரொம்ப கம்மி. மெயினா அதுதானே ஒரு ஃபேமிலி லைஃப். ஸோ அதான் இவளுக்கு ஏத்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சனாச்சும் இருக்கணும். ஷீ இஸ் நாட் டெல்லிங் எனக்கு அந்த மாதிரி ரிச்சா மாப்பிள்ள வேணும் அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல. ஒரு ஆவரேஜுக்கு என்னோட அட்லீஸ்ட் ஜாஸ்தியா கொஞ்சம் இது. அண்ட் மெயின் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்ல. அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல. ஸோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னா சப்போர்ட்டிவா இருக்கணும். நான் இப்போ எங்க அம்மாவுக்கு துட்டு கொடுக்குறேன்னா எங்க வீட்டுக்காருக்கு அதுக்குள்ள இது ஒன்றும் இருக்கக்கூடாது. ஃபுல்லா இல்லை, சம் அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தா நிறைய பசங்க வந்து வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. எனக்கும் பாவமா தான் தோணுது, என்னதான் பண்றது, ரிஜெக்ட் பண்றது கஷ்டம் தான். இப்போ பொண்ணு கிடைக்கிறது இன்னும் ஃபியூச்சர்ல அவன் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் டைமுக்கு நமக்கு அந்த ஏஜ்ல அப்படிதான் நம்ம படிக்க மாட்டோம், ஜாலியா இருந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும் ஐயோ எதுக்கு படிக்கல, எதுக்கு டைம் ஸ்டடீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. அந்த மாதிரி இவங்களும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்த பண்றது, ஓகே நாட் ஜட்ஜ் இல்லையா? கரெக்ட். எனக்கும் பாவமா தான் இருக்கு. இது பார்க்கல, தேர் நாட் சீயிங் மீ. அதான் ஒரு சந்தோஷமா இருக்கு. கரெக்டு தான். அந்த டைமுக்கு படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு நல்ல வேலை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கேயும் கொரியால கூட இந்த பசங்க படிக்க மாட்டாங்க ஸ்கூல் அகாடமியில. எல்லாமே விளையாட்டு, கேமு, மியூசிக்கு, ட்ராமா அந்த மாதிரி தான். ஆனா அடல்ட் இங்கிலீஷ் கத்துக்க வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றாங்க கூப்பாங்களை வேற பாக்குறாங்க. நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நல்ல இடத்துல இருந்திருப்பேன். அந்த படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கும். ஆமா, அதான் எவ்வளோ காம்படேட்டிவ் ஆயிடுச்சு. சொல் 2 பேர் 3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எங்கேயோ ரீச் ஆயிருப்பேன், இந்த மாதிரி வேலை பண்ண அவஸ்தை வந்துச்சுன்ற மாதிரி. பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. சகோதரர்களே பார்த்து நடந்துக்கோங்க. ரொம்ப இன்னும் ஃபியூச்சர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? அப்போ வர பெண் குழந்தைங்க எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ 15 வயசு இருக்கிறவங்க, 17 வயசு இருக்கிறவங்க 5 வருஷம் கழிச்சு அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சுங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. என்னவா ஒரு ஸ்மால் பொருள் வாங்கணும்னாலும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. எதிர்பார்ப்புகள் தான். அப்போ ஒரு இதா நம்ம இப்போவே இப்படின்னா ஒரு 10 வருஷம் தள்ளி இன்னும் எக்ஸ்பென்சிவா தானே இருக்கும். ஸோ அந்த யோசனையில நம்ம இப்போ வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஒன்லி அந்த ரீச் ஆகும்ல. ஸோ அது பேசிக்கு கூட நிறைய பேர், ஐ எம் நாட் ஒஃபெண்டிங் தெம், பட் 20,000 30,000 மாசம் அது கூட இல்லை சம் பீப்புளுக்கு. ஆமாமா. அதை வச்சு எப்படி ஒரு கல்யாணம் பண்ணலாம்? ஆனால் லைக் போக போக நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகும், நம்ம காஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம பழையசா இருந்து காஸ்டா இப்போ இருக்குது. ஆமா. இப்போ வந்து சாதாரணமா வந்து என்ன திடீர்னு தொண்டல் அதான் ஏதாவது ஒரு இப்போ எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா கல்யாணம் பண்றவங்க கூட இப்போ இந்த சுதாகர் இப்போ சொன்னாப்ல டிஜே வைக்கணும், ஆமா, அப்புறம் கேண்டிட் கேமரா, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அது வந்து நம்ம 4 பசங்க பாக்குறதுக்காக பண்றோம். சம் பீப்புள் மேபி அவங்களுக்கு இஷ்டத்துக்காக பண்றாங்க. அதெல்லாம் ஒரு செட், அந்த மைண்ட் செட்ல நம்ம அப்படி இருக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும் இல்லையா? சாதாரணமா போயிட்டு இல்ல நான் வந்து நான் வந்து வீட்லயே கல்யாணம் வச்சுக்கிறேன், இல்லை நான் போய் ஜஸ்ட் ஒரு கோயில்ல என்னோட சொந்தக்காரங்க நண்பர்கள் மட்டுமே வச்சு நான் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கிறேன், அந்த மைண்ட் செட்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறவங்க கேக்குறவங்க எல்லாருமே வந்து அந்த செட் இருக்கு ஒண்ணு,
இப்ப இந்த வந்துருச்சு அதுக்குன்னே ஆர்கனைசேஷன். ஆமா ஈவென்ட் ஆர்கனைசர். ஆமா அவங்க வந்துட்டு ஃபுல்லா பண்ணி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி போய் அவங்கள புக் பண்ணிடுறாங்க. அவங்களே எவ்வளவு வாங்குறாங்க. அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. கேட்டரிங் சர்வீஸ் ஆனாலும் அப்புறம் இந்த ஆனாலும் எல்லா ஃபீல்ட்லயும் காம்படிஷன் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றுக்குமே பிரைடல் க்ரூமிங் அது இது எல்லாம் மேக்கப் அது எக்ஸ்பென்சிவ் லெவல். அவங்க அதுல உட்கார்ந்து பாக்குறாங்க இன்ஸ்டால யார் வந்து பெஸ்டா பண்றாங்கன்னு அவங்கள தேடி போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணி கேமரா ஒர்க்கு, இந்த ப்ரீ ஷூட்டு, அது இது அதெல்லாம் நமக்கு ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணும் போது இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இல்ல அதான் நம்ம வீட்டாண்ட கீழேயே ஒரு ஆள் இருப்பாங்க, ஸ்டுடியோ வச்சு அந்த ஆள் கிட்ட கொடுத்துருவோம். அப்புறம் தெரிஞ்ச ஆள் கிட்ட கேட்டரிங் கொடுத்துருவோம். மண்டபம் பக்கத்திலே இருக்கும், அதே புக் பண்ணிடுவோம். மண்டபம் புக் பண்றவங்களே அந்த மண்டபக்காரங்களே அந்த கார்ல வச்சிருப்பாங்க. ஆமா அந்த கார்ல வந்து இது டிராவல் பண்ணி வந்து அழைப்பு பண்றது மண்டபத்துக்கு. அப்புறம் மண்டபத்துல ரூம்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, நம்ம காஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி யூ வில் ஃபைண்ட் ஸ்டஃப். ஆனா நம்ம ஊர்ல என்ன இருக்கு, இங்க கொரியால இந்த அளவுக்கு ஒரு இது இல்ல பரபரப்பு. 50 ஆளுங்க மட்டும் தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு வச்சு கல்யாணமா இருந்தாலும் சரி. பெரிய ஹால் இருக்கு இங்க, மேரேஜ் ஹால். நான் இருக்கிற இந்த ஏரியாலே ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன், பாத்திருக்கேன். அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிருவாங்க, 1 டேல முடிச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டாவது நாம அவங்களுக்கு துட்டு கொடுக்கணும் இந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு. 50,000 மினிமம் $50 $60 வச்சுக்கோங்களேன். கொண்டு போய் நம்ம கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஃபுட் எல்லாமே இருக்கும். அது அவங்க வசதி பொறுத்து கொரியன் ட்ரெடிஷனல் ஃபுட்டா இல்ல வெஸ்டர்ன் கலந்து எல்லாமே மிக்ஸ்டா எல்லாமே பஃபே டைப் தான் இருக்கும். எங்க இப்பெல்லாம் பஃபே தான், போய் நம்ம தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டு வாழ்த்து சொல்லிட்டு அப்படி வருவாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே நடந்து வருவாங்க, எல்லாரும் நின்று பார்ப்பாங்க. இந்த நயன்தாரா கல்யாணம்லாம் நடந்துச்சுல, இதெல்லாம் ரெகுலரா இங்க எல்லா கல்யாணத்தும் நடக்கிறது தான். அவ்வளவுதான், அது 1 டே முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் அவங்கவுங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்து அவங்க வந்து ஹனிமூன் போறது, அது அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு பில்டப்லாம் இருக்காது நம்ம ஊர்ல இருக்கிற. இப்போ இன்னொன்னு என்ன, இவங்க இது இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அஃப்கோர்ஸ் நம்ம எவ்வளோ மாடர்ன் திங்கிங் ஆனாலும் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாவே கோல்டு போடணும்னு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். ஆமா, ஐ மீன் இப்போ எப்படி இருக்கு கோல்டோட விலை என்னன்னா, இப்ப இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏன் வந்து இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு, இல்ல 2 பையன் இருக்காங்கன்னா, 2வது பையனை கல்யாணம் பண்றாங்கன்னா, ஏன் முதல் பையனுக்கு வந்து இவ்வளோ போட்டாங்க, நீங்க இந்த பையனுக்கும் நீங்க இவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பையனை பெற்றவங்க. அந்த பையனுக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன். 2வது பையனுக்கும் அதே ஒரு 50,000 கேக்குறாங்கன்னா, 7-8 வருஷம் முன்னாடி இருந்த கோல்டு விலை என்ன, இப்போ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இருக்கிற கோல்டு விலை என்ன, அது யோசிக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா பொண்ணு பெற்றுதான் என் பொண்ணுக்கு வந்து இவ்வளவு நகை போட்டோம் நாங்க, என் பையனுக்கு நீங்க அதே மாதிரி போடணும் இல்லைன்னு கேட்பாங்க. அவங்க பொண்ணை எப்பயோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதான் இந்த லாஜிக் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கேத்த மாதிரி நம்ம சம்பளமும் இருக்கணும், அதான மாதிரி எல்லாமே இருக்கணும். ஸோ உங்க லைஃபை பார்த்துக்கோங்க. ஆமா, யோசிச்சு இது பண்ணுங்க. நமக்கு எப்படியோ லக்கு தான் நிச்சயமா. இந்த வருஷத்துலலாம் பிறந்திருந்தோன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமா படிக்காம இருந்துச்சுன்னா அவ்வளோதான். எனக்குலாம் எங்க வீட்டுக்கார் வந்து எதுவுமே வேண்டாம், பொண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி கூட பண்றாங்க. இப்போ மியூச்சுவலா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்போ நிறைய ப்ரொஃபைல் பார்த்தேன், செல்ஃபாவே ப்ரொஃபைல் போட்டிருப்பாங்க. ஆமா, பிரைட் குரூமே இல்ல பிரைடே அந்த மாதிரி ப்ரொஃபைல் பண்றவங்க பேசிக்குவாங்க, கோல்டு போட தேவையில்லை, நாங்க ஆர்டிஃபிஷியல்ல இது பண்ணிக்கலாம் அப்படி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது. அப்புறம் ஓகே அந்த மாதிரியும் பண்ணிக்கிறாங்க இப்ப நிறைய பேர். ஒரு பொண்ணு ஐஷு அன்னைக்கு வந்தால, அவ போடல. ஓகே, நோ கோல்டு அப்படி மாறினாலும் நல்லா இருக்கும், நோ கோல்டு வெட்டிங்.
அவளுக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, அவனும் சம்பாதிக்கிறான், வேலை இருக்கு. எதுக்கு பாவம் நம்ம அப்பா அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்துறது, கோல்டு போடு அது போடு, இது யாருக்காக? நம்ம சமூகத்துக்காக தானே. பொண்ணு பெற்றவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சமூகத்துக்காக தானே நம்ம இந்த ஆபரணம் ஆடை எல்லாம் போட்டு காட்டுறோம். அது ஆர்டிஃபிஷியல்ல இப்ப நிறைய ஸ்டைல் வந்திருக்கு. அப்போ அது போட்டு என்ஜாய் பண்றோம். இந்த மணி வந்து வேற ஏதாவது நல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலா பெரிய பங்களா வாங்கி நீங்க போடலாம். பாய்ஸ் பாத்துக்கோங்க. கேர்ள்ஸும் தான், இப்போ கேர்ள்ஸும் தான், அப்படி பாய்ஸ் மட்டும் இல்ல, கேர்ள்ஸும் நல்லா படிச்சிருக்கணும். ஆமா, இப்போ எல்லாருமே படிப்பு ரொம்ப முக்கியம். ஈக்குவலா படிங்க எல்லாருமே. படிப்பு தான் காப்பாத்தும், இதெல்லாம் காப்பாத்தாது. ஆமா. ஓகே ஓகே, பாய் பாய். என்னோட கோல் மீனு சீனு அதொட்டாலெல்லாம் சீனு மானு என்னோட கேஃபீனு காணு பார்த்தாலே நான் காணு குண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே நீ உன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேக